என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 16வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பிரபு புத்தியீனனாய் இருந்தால் அவன் செய்கிற இடுக்கண்கள் மிகுதி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதாவது நல்ல தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க புத்தீனமான காரியத்தை செய்தால் அதனால் என்ன விளைவு ஏற்படும்? இடுக்கண்கள், பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த பிரபுவுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் அதனால் பாதிக்கப்படுவாங்க. தவறான முடிவுகளுடைய விளைவுகள் இப்படி தான் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெற்றோர் என்ற ஸ்தானத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் அந்த குடும்பத்திற்கு பிரபுவாக காணப்படுறீங்க. அதே போல தான் உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் அந்த இடத்துல பிரபுவாக காணப்படுறீங்க. உங்கள் கரங்களில் நம்பி கொடுக்கப்படுகிற காரியங்கள். ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் புத்தியீனமான காரியத்தை செய்தால் அந்த பாதிப்பு உங்களோடு கூட நிற்கிறது இல்லை, உங்களை சார்ந்த அத்தனை பேரையும் அது பாதிக்கும். பாருங்கள், பெற்றோர்கள் எடுக்கும் தவறான முடிவுகள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். அருமையான மகனே, அருமையான மகளே, நாம் முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் எடுக்கிற முடிவுகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ப இருக்கிறதா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். அந்த வார்த்தையின்படியே நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தேவ சித்தத்தின்படியே காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆளுகையை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தர் அங்கு மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.